என் கண்ட்ரோல் தான் இருக்கணும். இந்த எதிர்த்து பேசுறது, இப்படி கெத்தா அப்படி காட்டுறது, அப்படியே முறைக்கிறது, இப்படி தள்ளி விட்டு போறது. ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்படி ஒண்ணே. இதெல்லாம் நீ சொன்ன பத்தியா? நீ ஒன்லி சமையல் வேலை, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இது மட்டும் தான் நீ செய்யணும். இந்த வெளியில போய் சம்பாதிக்கின்ற திமிர்ல என்கிட்ட வந்து பேசுறது, அப்படிலாம் ஆடக்கூடாது. அப்படியே நிக்கணும். புரியுதா? சொல்றி நான் அப்படி போறேன், அப்படி வர்றேன், அப்படி முடிக்கிட்டு போறேன். 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். கஞ்சி வச்சிருக்க பாரு, கஞ்சி குடி எடுத்து. ஏய், அதுதான் உனக்கு ஊத்தணும். நீ இந்த மாதிரி பந்தா காட்டி தெரிஞ்சனா அதுதான் பண்ணுவேன் நானு. போனா போயிடுவியா? இங்க வா 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 வா. மாவனே, உனக்கு என்னடா? எங்கயா கூட தேத்துல ஏனே பாத்து போனானே. ஓகே, கையில மாட்டின அக்கு வர ஆடி வர அத்து விடும் நாத்து. ஏய், எங்க இருந்து வருவ? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. எங்க இருந்து வருவியா? அதுதான் எங்க இருந்து வருவ? என்ன எங்க போறோன்னு கேட்டானா, போறப்பவே எங்க போறேன்னு கேக்குறேன்னு கேட்ப. அதான் கேட்டேன் எங்க இருந்து வருவேன்ட்டு. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? ஏன் கேட்க வேண்டியது தானே? நீ சொல்ல வேண்டியது தானே. சொல்லிட்டு போனோம் போறப்போ எல்லாத்தையும் கேட்பாங்களா? இதை சொல்லுவாங்க உங்ககிட்ட வேற. சொன்னா விளங்கிடும் அப்படியே போற இடம். இதை வேற எங்க இருந்து வருவியா? என்ன சமைச்சு வச்சிருக்க? சமையலா? என்ன இருந்தா சாப்பிட மாட்டியா? கேட்டுட்டு தான் சாப்பிடுவியா? சொல்லிட்டு போனா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிப்போம்ல. சொல்லலாம் முடியாது உங்ககிட்ட எல்லாம். ஓவரா போயிட்டு இருக்க நீ. ஒரு நாளைக்கு மார்க்காய் வாங்க போறேன் பாரு. அப்படியே அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா அங்கே போட்டு, அப்படியே அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா அங்கே போட்டு வேற ஒரு நாளைக்கு நடக்க போகுது. என்னைக்கு பழைய ரவிராஜா நான் மாற போறேன்னு தெரியல. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாற விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். என்னப்போ தான் சொல்றேன். எங்க தாத்தா மேல போன சத்தியத்தினால கத்தியை கீழே போட்டு வச்சிருக்கேன். எடுக்க வச்சிடாத என்ன திரும்பவும். எதுக்கு? மாணவத்துல ஆடாத, சரியா? பாத்துக்க. தைரியமா மூஞ்ச பார்த்தே பேச முடியல உன்னால. நீ எல்லாம் என்ன மிரட்டுறியா? உன் முகத்தெல்லாம் பார்த்து பேசுறதுக்குலாம் எனக்கு சகிக்கல. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இப்போ என்னடா உனக்கு வேணும்? என்ன பிரச்சனை உனக்கு? நான் எங்க போனா உனக்கு என்ன? சொல்லிட்டு போணும். சொல்லிட்டுலாம் போக முடியாது. நீ அவ்வளவு பெரிய ஒன்றும் அப்பா டக்கர் கிடையாது. திம்மர் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கேன். அடக்கி ஆகணுமே. என்ன முளைவிட்டு இருக்கங்க நீ? என்ன ஓவரா போயிட்டு இருக்க? என்ன ஓவரா போறாங்க? பெண் ஆயிடுச்சு. என்ன சொல்லல? என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். நீ உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் நான் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். உன் தலையில இருந்து ஒரு முடி விழுந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சுதான் விழணும். புரியுதா? அந்த முடி ஏன் விழுதுன்னு தெரியுமா? அது தெரியுமா? தெரியாது. உன்னாலதான் விழுது. கடுப்பு ஏத்திக்கிட்டு போகும்போதே ஆரம்பிச்சுக்கிட்டு எனக்கு சொல்லணும். நீ இங்க போறேன், இங்க வர்றேன், இங்க இருக்க போறேன், இப்ப சாப்பிட போறேன், இந்த டைம்ல நான் தூங்க போறேன், எழுந்துக்க போறேன், குரட்டை விட போறேன், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும். நானும் அடிமையா? ஆமா. நீ சொல்றியா? நீ எங்க போனாலும் சொல்றியா என்கிட்ட? நாங்க சொல்ல மாட்டோம், பட் நீங்க சொல்லணும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஆம்பளை. ஆம்பளை கிட்ட எங்க போறோம்னு கேக்குறதும், பொம்பளை கிட்ட என்ன வயசுன்னு கேக்குறதும் தப்புன்றாங்க. போதும் போதும் வர்றது, போ 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 போ. ஏய், எனக்கு தோணுனா போ. சரி போ போ போ. உன் இஷ்டத்துக்கு போன்னு சொல்றது, உன் இஷ்டத்துக்கு வான்னு சொல்றதுக்கெல்லாம் ஆள் நான் கிடையாது. நான் சண்டைக்கு வரியா? தெரியுதுல்ல, மண்டை பத்திரம்னா போட்டுருவேன் பாத்துக்க. உன்னைய என்னடா ஆச்சு உனக்கு? காலையில இருந்து ஒரு மார்க். என்ன வந்தாலும் நான் அதிகாரம் பண்ணுவேன். வேலைக்கு போறனோ இல்லையோ அதிகாரம் நான் பண்ணுவேன். உன்னை என் கண்ட்ரோல் தான் இருக்கணும். இந்த எதிர்த்து பேசுறது, இப்படி கெத்தா அப்படி காட்டுறது, அப்படியே முறைக்கிறது, இப்படி தள்ளி விட்டு போறது. ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத.
ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணே. இதெல்லாம் என்கிட்ட வச்சு கூட புரியுதா? ஆள் வரேன்னு தெரியுதுல, அதெல்லாம் நெஞ்சு நிமிந்து திமுறா அடிமையா இருக்கணும் எனக்கு. நான் இதுக்கு ஆமா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது ஏன் இதுக்கு எனக்கு ஒரு எதுவும் பண்ணக்கூடாது. நீ அந்த அந்த கீஞ்சி நைட்டி ஒன்று இருக்குல்ல, சாயமுன நைட்டி, அதை போட்டுக்கிற. இப்படி தலைலாம் வரக்கூடாது. எல்லாத்தையும் களைச்சி போட்டு ஒரு கொண்டையை போட்டு போய் முன்னாடி துணி துவைக்கிற வழியே பாரு. பைத்தியக்காரி அடிமையா இருக்கு. ஆமா ஆமா சொன்னாங்க சார், பொம்பளைங்க எல்லாம் உங்களுக்கு அடிமையா இருப்பாங்கன்ட்டு. ஆஹா, இதெல்லாம் நீ சொன்ன பத்தியா? நீ ஒன்லி சமையல் வேலை, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இது மட்டும் தான் நீ செய்யணும். இந்த வெளியில போய் சம்பாதிக்கின்ற திமிர்ல என்கிட்ட வந்து பேசுறது, ஒரு 10 ரூபா சம்பாரிச்சவனா என்கிட்ட பதமானமா இருக்கிறது. வேர் அப்படிலாம் ஆடக்கூடாது, அப்படியே நிக்கணும். புரியுதா? சொல்றி போ. அந்த பயம் இருக்கட்டும் ரவி உனக்கு. இப்ப பயந்து நீ முன்னாடியே வெளியில போய் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா உடனே நீ பெரிய ஆளா? நீ நான் சொன்னா அப்படி உங்ககிட்ட கெத்தா காட்டுற. நான் அப்படி போறேன், அப்படி வர்றேன், அப்படின்னு முடிக்கிட்டு போறேன். 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். தட்டி விட்டு போற. இதுக்குதான் நீ இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிறேன். சும்மா என்னடா எப்படி என்ன வந்துருமாடி நானு? ஆமா வஸ்தாத் தான். வெட்டியா இருந்துகிட்டு வஸ்தாத் தான் நானு. நான் பொம்பளை வெளிய போயிட்டு சம்பாரிச்சிட்டு வரேன். உனக்கு என்னடா கெத்து? ஒண்ணும் இல்லைனா கூட நாங்க கெத்தா இருப்போம். அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பந்தா வேலைலாம் கட்டிக்காத என்கிட்ட. இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னைக்குமே எனக்கு கீழே அப்படியே கம்முன்னு அடங்கி நான் வேலையை வெட்டிக்கே போலனா கூட நீ வந்து வீட்டுல இருந்து எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும். நீ அதுக்கு நான் செவிடா இருக்கணும். வெளியில எங்கேயும் போக கூடாது. புரியுதா? போ, எல்லாத்தையும் போ. போய் எல்லாத்தையும் கழிச்சிட்டு அந்த கிழிஞ்ச நைட்டி போட்டு கிழிஞ்ச நைட்டி போட்டுட்டு வா. இப்போ நீட்டா கிளம்பி போறது உங்களுக்கு பொறுக்கல. அந்த அளவுக்கு பொறுக்கல. நீ அப்படி கிழிஞ்ச நைட்டி போட்டுக்கிட்டு என்னைக்குமே அடிமையாராதா இங்க இருக்கணும். என்ன இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாய்ப்பில்லையா? என்ன குறைச்சல் ட்ரெஸ்ஸுக்கு நல்லா தான போட்டுட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை? அதுதான் எனக்கு கண்ணு ஊர்த்துது. அதான் என் கண்ணு ஊர்த்துது. எரியுதே. நீ அழகாவே இருக்க கூடாது. பொறாம பூமர் இவெல்லாம் நம்ப கூடாது. நீ அப்படியே நீ வந்து நாரி போயிருக்கணும். நீ முடியாதுடா. நீயே ட்ரை பண்ணாலும் அது முடியாது. போடி. பிறவியிலே நாங்க அழகு. நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. புரியுதா? அழகுக்கு ஒன்றும் அழகு சேர்க்கல. நாங்க ஆல்ரெடி அழகுதான். நீ போ. இந்த மாதிரிலாம் பீத்திக்காத. அழகுன்றதுலாம் நிரந்தரம் கிடையாது. என்னைக்கு ஏதோ ஒரு நாள் காணாம போயிடாது. ஆனா வீரம் இருக்கு பாரு ரவிராஜ் கிட்ட, அது என்னைக்கும் வீரம். ஏய் போவாது. மௌத இதுல அடிச்சிரு பயமா இருக்கு. பாத்துக்கோ. போ போ. பாரு கஞ்சி வச்சிருக்க பாரு, கஞ்சி குடி எடுத்து. ஏய் அதுதான் உனக்கு ஊத்தணும். நீ இந்த மாதிரி பந்தா காட்டி தெரிஞ்சனா அதுதான் பண்ணுவேன் நானு. நான் என்ன சமையல் அப்படி கெத்த நிமித்திட்டு கேக்குறேன், நெஞ்ச நிமித்திக்கிட்டு. ஏன் என்ன இருந்தாலும் இறங்கும் சாருக்கு. நீ வீட்டை விட்டுலாம் வெளில போக கூடாது. நான் கேட்டை பூட்டுறேன், உன்னை உள்ளே வச்சு பூட்டுறேன். நான் நீ வெளியில போனாதான் ஓவரா பேசுறேன். 4 பேர் சொல்லி கொடுத்துட்றாங்க இப்படி எல்லாம் பேசுன்ட்டு. என்ன ஆட்ற? 2 காலையும் வெட்டி போட வண்டி, அப்புறம் வண்டி வச்சு தான் தள்ளிட்டு போனோம். என்ன யாரும் எனக்கு சொல்லி கத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கெத்த காட்டுறியா? உன்னை நான் வெளில அனுப்புற மாதிரி ஐடியாலாம் கிடையாது. நீ வீட்டில் அடிமையாயிரு. எனக்கு பரவாயில்ல, பாத்துக்கலாம். உனக்காலாம் என்னால அடிமையா இருக்க முடியாது. நீ எப்படி என்ன தடுக்கன்னு நானும் பாக்குறேன். என்ன ராதா? என்னடா ஆச்சு உனக்கு? பழைய ரவிராஜ் வரட்டா? இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணதை எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன். அதாவது வரட்டா பழைய ரவிராஜா? பாக்குற மாதிரி பாக்குறியா நீ? என்ன என்ன அப்படியே பாரு. அப்படி கோழி தலை திருவ முன்னாடி ஒரு முறுக்கு தான் அப்படியே சுருண்டு அப்படி விழுவ. நீ பண்ணுவடா. நீ உன்னை நம்பி இருக்கவும் முடியல, போகவும் முடியல. என்னடா உனக்கு சரி, பிரச்சனை? எல்லாத்தையும் கழட்டி போட்டு போ. அந்த நைட் எல்லாம் போட்டுட்டு நீ வந்து அடிமை எப்படி போ போ போ. மேல நிக்காத. போ 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 போ. ஏய் போனா போயிடுவியா? இங்க வா 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 வா. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. வா வா வா. உனக்கு என்னடா? நான் போய் சம்பாரிச்சா வீட்டுக்கு வெட்டி அதுக்கு தெரியற. அது யாருக்கு அதிகாரம் பண்ற? யாருக்கு அதிகாரம் பண்ற? நீ வச்சு வாங்கன்னா சரி போ. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. சும்மா போட்டு பார்த்தா இதான் வருதான்ட்டு. அதான் இல்ல போ போ. வரும் அடிச்சல்ல குத்தன்னா அடிச்சல்ல போ போ. ஏன் மாதிரி இவ்வளவு பாசமா உனக்கு? பாசமா தொலைச்சி கம்முனு மூடிட்டு உட்கார்ந்து இருக்கணும். சரி போ. அதான் அடிச்சல்ல கஷ்டத்துக்கு விடு. மீதி நாளைக்கு பாத்துக்கு போ. நான் இங்க தான் இருப்பேன். எங்க போட போறேன்? நாளைக்கு வரியா? நாளைக்கு போ. ஒரே நாள்ல அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்றது.
நாளைக்கு வச்சுக்க போ. அடி வாங்காம இருக்க முடியாதுடா உன்னால. அதெல்லாம் எங்க வீர வாழ்க்கையில சகஜம்டி. அடச்சி. பெருசா அடிச்சாலாம் இப்ப ரொம்ப பீத்திக்கிறா போடி. இந்த நம்மளாம் இனிமே கத்து தான் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினாலும் பார்த்துக்க என்ன